கூட்டு சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அத்திக்காவை எடுத்துக்கிறோங்க. இந்த காம்புங்களை பிரிச்சிடணும். பாருங்கள், அந்த பிரித்த காம்பு தாங்க இது. பாதியாக கட் பண்ணிக்கணுங்க. நான் ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கல்லில் போட போகிறோம். ஒரு தட்டிக்கணுங்க. ஒரு 2 இடி இடிச்சுக்கோங்க. இப்படி நசுக்கிட்டு உடனே தண்ணியில் போட்டுணுங்க. கருத்துறவங்க இல்லட்டா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். காவை போடுறோங்க. ஒரு 200 கிராம் இருக்கும். பாசிப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது போடுறேன். ஒரு 3 ஸ்பூனு. 15 பல்லு பூண்டு போடுறோம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், கொஞ்சோண்டு கல் உப்பு, மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி 2, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 2 சவுண்டு. 1/2 ஸ்பூன் போடுறோம். மிளகு ஜீரகமும் 1 ஸ்பூன் போடுறோம். முன்னிக்கியது தனியாக ஒரு 3/4 ஸ்பூனு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், மாடி தொட்டில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கொத்து, எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வேக வச்ச கூட்டை போடுறோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அத்திக்காயில் வந்து பயன்கள் நிறைய இருக்குங்க. மூல நோய் இருக்கிறவங்க இதில் பாசிப்பருப்பையும் பூண்டு கொஞ்சம் போட்டு வேக வச்சு நெய் ஊற்றி வதக்கி சாப்பிட்டோன்னா மூல நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. அது தவிர நமச்சல், அரிப்பு இதெல்லாம் நீங்கும். சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்துங்க. சர்க்கரை அளவை வந்து சீராக வச்சுக்கும். உடல் சூட்டை வந்து தணிக்கும். அது தவிர வாய்ப்புண், குடல் புண் குணப்படுத்தும். பல்ல வந்து உறுதியாக வச்சுக்கும். வாத நோய்க்கு ரொம்ப சிறந்தது. வயிற்றில் இருக்க பூச்சிக்களை வந்து நீக்கும். உடல் சோர்வை வந்து குறைக்கும். முடி வளர்ச்சி அடையுங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. இது சீக்கிரம் வெளியேற்றுங்க மலச்சிக்கலை. காரம் இல்லாமல் சாப்பிட்டோன்னா சீதபேதி இருக்கிறவங்களுக்கு சரி செய்யுங்க. பெண்களுக்கு வெள்ளைப்படுவதை சரி செய்யும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உயர அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க. நரம்பு தளர்ச்சியை வந்து குணப்படுத்தும். இந்த மாதிரி இதில் வந்து ஏகப்பட்டது இந்த அத்திக்காயில் இருக்குங்க. அத்திக்காய் கூட்டு ரெடிங்க.